எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த அழகான பேரட் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த பேரட் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மாதிரியான டெக்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நான் இந்த பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்கில் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் கலர் பண்ணிடணும். இந்த பெயிண்டிங்க்கு நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர் வேணுன்றதை பேஸ் கலர் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ நான் இது ஃபுல் ஆஃப் க்ரீன் ஷேட் தான் இல்லைங்களா. யூஸ்வலாக பேரட்னாவே இட்ஸ் க்ரீன் கலர் ஒன்லி. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு லெமன் எல்லோ எடுத்தேன். லெமன் எல்லோ அந்த தலை இருக்கு இல்லைங்களா, அந்த டாப் கொஞ்சம் இடத்துல நான் லெமன் எல்லோ போட்டேன். அதுக்கப்புறம் லெமன் எல்லோ கூட கொஞ்சம் லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி அது கூடவே அப்படியே கீழே இன்னும் ஒரு பாதி இடத்துக்கு இந்த மாதிரி க்ரீன் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக பேஸ் கலர் தான் நம்ம பண்ண போகிறது. ஸோ க்ரீனோட அப்படியே கண்டினியூட்டி டுவர்ட்ஸ் த எண்டு எனக்கு டார்க்கராக வேணும். ஸோ டார்க்காக வேணுன்றதுக்காக நான் சாப் க்ரீனை இந்த லைட் க்ரீனோட மிக்ஸ் பண்ணி நான் அந்த டுவர்ட்ஸ் த எண்டு நான் அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஸ் கலர் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுருங்க. ஒரு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆன உடனே இப்போ நம்ம ஸ்லோவாக அந்த ஷேடிங் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஷேடிங் பார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெதர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ லேயர்ஸாக பண்ணணும். ஸோ லேயர்ஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு லெமன் எல்லோ கூட கொஞ்சோண்டு லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டர் ஷேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ரொம்பவே லைட் ஷேடில் நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் டெப்த் வேணுமோ அங்கே கொடுத்துருக்கேன். அந்த லைட் ஷேட் கொடுத்ததுக்கப்புறமா நான் எல்லோ ஆக்கர் கலர் எடுத்து அதில் நான் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்லைன் பண்ணது இல்லாமல் அதில் நான் அந்த ஃபெதர்ஸ்க்கு உண்டான லைன்ஸை போட்டிருக்கேன். ஸோ தட் அது கொஞ்சம் ஃபெதர் டைப்பில் தெரியும். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கோட்டிங் தான். ஸோ அதனால் ஒன்றும் உங்களுக்கு எந்த மாதிரி லைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே லைன்ஸ் போட உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றத. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு பாருங்கள், கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டெப்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த லைட் க்ரீன் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. இது நான் லெமன் எல்லோவில் எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் பண்ணேன். அப்புறம் க்ரீன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நான் சாப் க்ரீன் கொஞ்சம் சாப் க்ரீனும் லைட் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி நான் இந்த அது கீழே இருக்கிற ஃபெதர்ஸ் பண்ணுறேன். அந்த ஃபெதர்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரஃப் ஐடியா வேணும் இல்லைங்களா, எவ்வளோ பெருசில் வேணும் எனக்கு ஃபெதர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே நான் ஷேடிங் கொடுக்குறேன். நான் ஷேடிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணது எல்லோ ஆக்கர் அண்ட் லெமன் எல்லோ, அப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீன், டார்க் க்ரீன் இதெல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கிறேன். அந்த ஒரு ஃபெதர்ஸ்குள்ளவும் எனக்கு எப்படி ஷேடிங் வேணுமோ அந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு அந்த டார்க்கர் கலர் எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ரை ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஷேடிங் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பிகாஸ் சம்டைம்ஸ் நிறைய வாட்டர் ஆகிட்டாலும் ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை ப்ரஷ்ஷை வச்சு ஒரு செப்ரேட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அது கூடவே நீங்கள் அதை ஸ்மட்ச் பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் தின் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது பெயிண்ட் பண்ணுறதுக்காக. இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அமேசானில். நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இந்த ப்ரஷ் வேணும்னா நீங்கள் அதை வாங்கலாம். இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் எவ்வளோ ஃபைனாக வருதுன்னு. இது 000 சைஸ் ப்ரஷ் இது. ஸோ இதில் எனக்கு ரொம்ப அழகாகவே பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்தது. ஃபெதர்ஸ் எல்லாம் அந்த அவுட்லைன் பாருங்கள் எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு. ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபெதர்ஸ் வேணும்ன்ட்டு நீங்கள் எப்படி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி அது வி ஷேப் கைண்ட் ஆஃப் ஆஃப் யூ ஷேப் தான் ஃபெதர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது உள்ள உங்களுக்கு லைன்ஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா லைன்ஸுக்கு அப்புறம் ஒரு ஃபெதர் கீழே ஒரு ஃபெதருக்கு மேலே இன்னொரு ஃபெதர் இருக்குன்னும் போது அந்த எட்ஜஸில் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் இருக்கணும் இல்லைங்களா, அந்த நிழல் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் டார்க் க்ரீன், அதாவது சாப் க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாப் க்ரீனை போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் அந்த ஸ்மட்ச் கொடுத்துருக்கேன் அந்த டார்க்கர் டெப்த்து கொடுக்கறதுக்காக. ஸோ
நான் கீழே வரைஞ்ச இமேஜ் மாதிரியே மேலே வரல. இது வந்து நான் ரஃப்பாகவே திரும்பவும் அவுட்லைன் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வரைகிற மாதிரியே வரணுன்றது இல்லை, நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ எந்த மாதிரி வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் இங்கேயும் நான் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். எல்லோ ஆக்கர், சாப் க்ரீன், அங்கங்கே எல்லோ மிக்ஸ் பண்ணி நான் ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஷேடிங்ஸ் கொடுத்து அது கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நான் வந்து அவுட்லைன் கொடுத்து அது ஃபெதர்ஸோட தின் லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஃபைனல் கிடையாது. இதுக்கப்புறமும் நம்ம இன்னும் கொஞ்சம் அவுட்புட் பண்ணால் தான் வந்து அந்த ஃபைனல் ஃபினிஷே வரும் நமக்கு. ஸோ இங்கே வந்து நான் பெயிண்ட் பண்ணி ஸ்மட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் த எண்டு கொஞ்சம் வந்திருக்கோம். ஸோ டுவர்ட்ஸ் த எண்டு வரும்போது எனக்கு வந்து ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, லென்த்தியாக வேணும் அண்ட் ஷார்ப் எண்டடாக வேணும். ஏன்னா நான் வந்து இந்த பெயிண்டிங்கை முடிக்கிற இடம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நான் இந்த லாஸ்ட் லைனில் இருக்கிற ஃபெதர்ஸை வந்து நான் ஷார்ப்பாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஃபெதர்ஸ் எல்லாமும் கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குங்க. ஸோ ஒரு லீஃப் ஷேப்பில் பாருங்கள் எவ்வளோ ரொம்பவே தின்னாக வருது. இந்த ப்ரஷ் ரொம்ப நல்லாவே எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீன், டார்க் க்ரீன், சாப் க்ரீன், அப்புறம் லைட் க்ரீன் மூணுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் இந்த அவுட்லைன் பண்ணுறதுக்காக சாப் க்ரீனும் டார்க் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி நான் அவுட்லைன்ஸ் பண்ணியிருக்கேன். அது உள்ளே வந்துட்டு நான் ஷேடிங்க்காக லைட் க்ரீனை யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் க்ரீனும் லைட் சாப் க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் எல்லோ ஷேட்ஸ் இருக்கும் தெரியுங்களா. ஃபேஸ் கிட்ட வந்து எப்போவுமே பேரட்க்கு அந்த கொஞ்சம் முடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபெதர்ஸ். நெக்கில் இருக்கிற ஃபெதருக்கு வந்து நான் டார்க் க்ரீன், அதாவது சாப் க்ரீன், ஃபுல் டார்க் சாப் க்ரீன் எடுத்து அதுவும் லெமன் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து நெக்கு கிட்ட இருக்கிற ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் வந்து டார்க் க்ரீனாக இருந்து கீழே வந்து நான் லெமன் எல்லோ யூஸ் பண்ணி ஷேடிங் டைப்பில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து நான் பீக் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு லெமன் எல்லோ கொடுத்து அப்புறம் எல்லோ ஆக்கர், சாப் க்ரீன் இது மூணுமே நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ட்ரை ப்ரஷில் தான் வந்து அப்புறம் அதை ஸ்மட்ச் பண்ணேன். நீங்கள் தெரியுதுங்களா, ட்ரை ப்ரஷில். ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த ஷேடு வந்து நல்லா தெரியும். அந்த எல்லோ ஷேடு இருக்குது இல்லைங்களா நடுவில், அந்த ஷேட் நல்லா தெரியுன்றதுக்காக நான் ட்ரை ப்ரஷில் வந்து அதை ஸ்மட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த லோவர் பீக்கும் அதே மாதிரியே எல்லா கலரும் தெரியணுன்றதுக்காக நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லோவர் பீக்கோட இன்னர் சைடு, அந்த மவுத்தோட இன்னர் சைடு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பிளாக்கும் எல்லோ ஆக்கரும் யூஸ் பண்ணி அந்த இன்னர் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் கண்ணுக்கிட்டலாம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒயிட் ஃபஸ்ட்டு பேஸ் கலர் போட்டுட்டு அதில் லைட்டாக ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஷேடிங் வந்து டுவர்ட்ஸ் த கார்னர் வந்து க்ரே ஃபில் பண்ணியிருக்கேன். லைட் க்ரே ஃபில் பண்ணி அந்த டெப்த் கொடுக்கறதுக்காக க்ரேயில் கொஞ்சம் அப்படியே ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் அங்கங்கே ஃபெதர்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. எங்கெங்கே வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த எல்லோ இருக்கிற இடத்துல வந்து திரும்பவும் இன்னும் கொஞ்சம் இடத்துலலாம் வந்து அந்த கலர் ஷேட் கொடுக்கறதுக்காக நான் எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹெட்டு பகுதியில் வந்துட்டு நான் வெறும் எல்லோ ஆக்கர்னால அவுட்லைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ எல்லோ ஆக்கர் கூட கொஞ்சம் லைட்டாக சாப் க்ரீன் மிக்ஸ் பண்ணி இது தேர்ட் லேயர் ஆஃப் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுக்காக இப்போ இந்த இதில் தெரியுது பாருங்கள், கொஞ்சம் நிறையவே லைன்ஸ் இருக்கிற மாதிரி, ஃபெதர் லைன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதனால். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபுல் பெயிண்டிங்லேயுமே ஹைலைட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட் கலர்ஸ் எங்கெங்கே வேணும்ன்ட்டு டைரக்ட் லைட் கலர்ஸ், அதாவது டைரக்ட் லெமன் எல்லோ, அப்புறமா டார்க்கர் ஷேடில் வந்து டைரெக்டாகவே லைட் க்ரீன் கொடுக்கறது, அந்த மாதிரி நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே ஹைலைட்ஸ்க்காக கலர்ஸ் யூஸ் பண்ணாக்கா அது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும், உங்களுக்கு ரொம்பவே அழகாக தெரியும் பெயிண்டிங். அப்புறம் நம்ம இப்போ ஐஸ் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் க்ரீன் கலர்லேயே பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் நான் வந்து லெமன் எல்லோ, லைட் க்ரீன் அண்ட் சாப் க்ரீன் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஐஸ் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் பிளாக் வச்சு ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸில், அதுக்காக நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபெதர்ஸ் இதுக்காக. அப்புறம் கண்ணுக்கு அவுட்லைன் பண்ணியிருக்கேன், பிளாக்கில் அவுட்லைன் பண்ணிவிட்டு பியூப்பிள் பிளாக் கலர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட் டாட் வச்சு அது ஹைலைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வீட்டில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லலாம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.